நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் +2 மற்றும் என்னுடைய கல்லூரியில் படித்த சில தோழமைகளை கண்டேன். நான் பார்த்து நடுநடுங்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ரொம்ப பேத்தட்டிக்கான சூழ்நிலையில் அவர்களை பார்த்தேன். நான் யோசித்து பார்த்தேன், அவர்களுக்கும் அதே பள்ளிக்கூடம் தான், அவர்களை விட ஏழ்மையான பெற்றோர்கள் தான் எனக்கு. நான் எப்படி இந்த கட்டத்திற்குள் இப்படி போய்கொண்டிருக்கிறேன், அவர்கள் ஏன் தோற்று போனார்கள் என்று நான் யோசிக்கின்ற பொழுது எனக்கு பதில் இல்லை. இப்பொழுதுதான் புரிகிறது, வாழ்க்கை வெற்றிகளுக்கான உத்தரவாதத்தை தருவதில்லை, வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கை வெற்றியை தரும். நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருப்பது போல் ஒரு கல்லூரியில் சில பேர் கூடியிருந்தார்கள். ஒரு பெரிய கல்லூரி, அது பெயர் சொல்ல விரும்பவில்லை. நான் இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசின செக்ரட்டரி, இந்த காலேஜினுடைய செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குழந்தைகள் 4 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். இந்த 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுடுங்கன்னு பேசினார். எனக்கு அது பிடிக்கலைங்க அவர் சொன்னது. உனக்காக நான் பேசிவிட்டு வந்தேன், உன்னை போல் உட்கார்ந்த மாணவர்களுக்காக பேசிவிட்டு வந்தேன். ஓப்பன் டிக்ளரேஷனா நான் அந்த செக்ரட்டரியினுடைய பேச்சை அங்கேயே மறுத்தேன். 4 வருஷம் கஷ்டப்பட்டா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. பெரியவங்க அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது. நான் எதுக்கு கஷ்டப்படணும்? 4 வருஷம் 40 வருஷம் சந்தோஷமா இருக்க போறேன்ல, ஏன் கஷ்டப்பட போறேன்? இஷ்டப்பட்டு படிக்கிறேன், இஷ்டப்பட்டு வாழறேன், இஷ்டப்பட்டு தான் என்னுடைய வெற்றியை நான் தேடிக்கொள்வேனே தவிர கஷ்டப்பட்டு என்னுடைய வெற்றியை நான் கஷ்டப்பட்டு தேடினா என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த தலைமுறை எப்ப பார்த்தாலும் சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா, நீ இப்படி சாதாரணமாக சொல்லிடுற, நான் எப்படி நீ இஷ்டப்பட்டு வள. வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்களை கொண்டு வந்து போடும். என் குழந்தைகளை இங்க கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காருங்க சார். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் இயர், இந்த 4 வருடங்களில் உங்களுக்கு இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பெருமையை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை தேடித்தரப்போகிறார்கள். சரி, நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பல காலேஜில் போய் இந்த வார்த்தையை சொல்லுவேன், ஏன் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும். ஒரு 65-75 தான் உட்காரும் 100%. இந்த கல்லூரியில், இந்த PSNNA கல்லூரியில் 100க்கு 100 பேர் நான் சொல்லுவதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இதோ இந்த வினாடியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. நான் சொன்னேன் நிமிர்ந்து உட்கார் என்று, நீ உட்கார்ந்தாய். இருக்கிற இருப்பிலிருந்து சேர்லேருந்து 2 இன்ச்சு உயர்ந்துட்ட, உட்கார்ந்த மணிக்கே உயர்ந்துட்ட. வாழ்க்கையில் சில பேர் பேசுவதை கேள், யார் பேசுவதை என்பதனை முடிவு செய். வல்ல இறைவனின் பெருங்கருணையினால் மிக நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் உனக்கு வாய்க்கட்டும். உனக்கு ஏன் இந்த 10 நாள் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு கூட போக முடியாமல் அடைச்சி வச்சு இந்த பயிலரங்கத்தை கொடுக்குறாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தியா? இந்த 6வது நாள் வந்துருச்சு. உங்கள் மீது போன இப்போ செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது இருக்கிறத விட உங்களுக்கு நாங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கோம். உண்மை இது. முன்னால் உட்காந்துருக்கோம்ல, இந்த ஜெனரேஷன் மேடையில் உட்காந்துருக்கோம்ல, நாங்கள்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா? நாங்கள் தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. அப்புறமா இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் தலைமுறை. உண்மையிலேயே நாங்கள் பாவங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை தருவதற்காக நாங்கள் இங்கே இந்த 10 நாள் பயிலரங்கத்தை நடத்தி கல்லூரியிலிருந்து வெளியிருந்த ஆளுமைகளை அழைத்து உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நான் அந்த குற்றச்சாட்டை வாசிச்சிடுறேன், என் பேச்சை கவனமா கேளு. இதுல நீ எதுலையாவது வந்தனா இன்னிலிருந்து திருந்திக்கோ. நீ இந்த கேட்டகரியில் வரமாட்டேன்னா கடந்து போயிடு. சரியா? மொத்தமாக வச்சு எழுதியிருக்கிறான் ஒருத்தன். ரொம்ப கூர்ந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு உங்களை. வாசிக்கவா? குற்றச்சாட்டு தான், பரவாயில்லையா? ஒருத்தங்கிட்ட அப்படி தான் கேட்டேன், ஏன்பா நான் பேசுறது கேட்குதா ராஜா? நான் கேட்கல, பரவாயில்ல பேசுன்ட்டான்.
சரி, வாசிக்க தானே சொல்ற, வாசிக்க தானே போற, வாசி என்னன்னு பார்ப்போம். இன்றைய தலைமுறையின் போக்கு. Are you with me guys? பிடித்த ஒரே பொருள், அதான் நல்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா கை தட்டணும், அங்கீகரிக்கிறீங்க, ஆமா அப்படின்னு அங்கீகரிக்கிறீங்க. ரொம்ப வெக்கமாக இருந்தால் அமைதியாக இருந்தது. பிடித்த ஒரே பொருள் செல்போன். ஆமாவா சார்? படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும். டேய் கொஞ்சமா வெக்கப்படுங்கடா, டே கொஞ்சமா சைலண்டாவது இருங்களா, குற்றச்சாட்டுடா. யாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடாது. வரோம் உனக்கும் திரும்பி இரு. தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. எல்லாம் தெரியும். நான் இங்க நிறுத்துறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம், இந்த 4 வருஷத்துல ஒரு விஷயம் மட்டும் இந்த தாய் சொல்றதை கேட்டுக்கோ. உனக்கு எது தெரியலையோ என் குழந்தையே, தெரியாது என்பதனை ஒப்புக்கொள். அவமானப்படுத்துவார்கள் முன்னால இருக்கிறவங்க, பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு கத்துக்கோ. இது நான் உனக்கு தருகின்ற பால பாடம். எது உனக்கு தெரியலையோ தெரியும்னு சொல்லாத. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கார் ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தெரியலங்கிறது அவனுக்கு தெரியணும். தெரியலன்னா என்ன பண்ணுவான்? கார் கிடைச்சா ஓட்டுவான். ஓட்டி அவமானப்படுவோம், உயிர் போகும், சூழல்கள் மிக சிரமமாகும். தனக்கு தெரியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க குறைச்சிக்கோங்க. என்ன காரணம்? நானும் கண்ணன் அவர்களும் காலையில் உணவு நாற்காலியில் பேசிக்கொண்டு, உணவு டேபிளில் பேசிக்கொண்டு இருந்தோம். ஒரு விஷயம் அவர் சொன்னார். ஒரு காலத்தில் தண்டனையை குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தால் அது நீங்க மட்டும் இல்லை, உங்களை விட சிறிய குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. தோல்விகளை ஒப்புக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையின் வாய்ப்புகள் கடந்து போயிருக்கும். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் சொல்றேன். இது பல இடங்களில் நான் சொல்றேன். இந்த என் குழந்தைகளுக்கு சொல்லாம எப்படி? ஒரு பாருங்க, இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் தெரியுமாப்பா? தெரியுமாப்பா? ஓகே. என் கிளாஸ்ல அப்படிதான் பேசிக் தமிழ்னு ஒன்று இருக்கு சார். தமிழ் தெரியாத குழந்தைகளுக்கு ஆஇ எடுக்கணும். நான் கிளாஸ்ல வந்த உடனே கேட்டுருவேன், யாருக்குப்பா சுத்தமா தமிழ் தெரியாதுன்னு? 2 கை தூக்கும். நான் பேசுறத புரிஞ்சு கை தூக்கணும்ல, அப்ப புரியுதுன்னு அர்த்தம். உட்காரணும். புரியுதா? ஸ்டே அலர்ட். இந்த உலகம் மிக மிக சூட்சமமானது. விழிப்புணர்வோடு இல்லை என்றால் விழுங்கி கடந்து போய்விடும். விழிப்புணர்வோடு இரு. பாரு, இந்த வார்த்தையை நான் சொல்றேன். தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலையை இதோ என் குழந்தை இந்த வினாடியிலிருந்து மாற்று. உனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அவரு பிசிக்ஸ், இவங்க கெமிஸ்ட்ரி. நான் பியூர் சயின்ஸ் படித்த பொண்ணு, +2 வரைக்கும். இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர் தான் எனக்கு வில்லனா இருந்தவங்க. 2 பல விஷயங்களை நான் விட்டு ஓடி போயிருக்கிறது காரணமே இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். இவங்க இல்லை, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் இருப்பாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்த உடனே, அவங்க சயின்ஸ் டீச்சரில், நம்ம ஆர்டிஸ்டிக்கலான ஆள், கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்போம் நாங்கள். நேராக அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் தான் முக்கியம், எனக்கு ப்ராசஸ் முக்கியம். I enjoy the process. I don't go for results. I enjoy process தான். பயணம் தான் எனக்கு முக்கியம். இறங்குற பஸ் ஸ்டாப்லாம் முக்கியமே கிடையாது. அந்த டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர். என்ன பிரச்சனைனா, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. பார்த்த உடனே இந்த ஸ்க்ரீன் இருக்குது, அதனால தெரியும். என்னை பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு அடிச்சுப்பாங்க உதட்ட. உருப்பட மாட்டேன் நான். இப்படி பார்ப்பேன். பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன் குழந்தைகளை. அந்த கெமிஸ்ட்ரி டீச்சரை என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். இப்படி தான் பழி வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேற எப்படியும் பழி வாங்க தெரியாது. இப்போ பாரு, நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியாது. உன் தாய் வயது எனக்கு, உன் வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்.
இப்போ பார்த்துக்க எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு. நான் யாரு இப்போ? ஸ்பீக்கர். இது என்னது சொல்ல கேட்குறேன்ல, இது என்னது? இது என்னது? ஸ்பீக்கர். நான் ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிறேன், மைக்கு கேட்கல. அங்கே உட்கார்ந்து இருக்கிற பெரியவர் சொல்கிறார், அது ஸ்பீக்கர் லூஸு மேடம், அது ஸ்பீக்கர் லூஸு மேடம். இது வேற, நான் வேற. இப்போ எனக்கு எது தெரியுமா தெரியணும்? அது ஸ்பீக்கர்னு எனக்கு தெரியும். ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியாது. இது என்னது? குட். எனக்கு தெரியாது. 25 வருஷமா பேசுகிறேன், எனக்கு தெரியாது. சரி, பிஎஸ்என்ஐ காலேஜுக்கு பேசுறதுக்கு வரேன். உள்ளே வந்தேன். என்னால் இங்கே வந்து விடவே முடியாதபடிக்கு அடை மழை அடித்து வெளுத்து வாங்குது. எனக்கு ட்ரெயினை என்னை கேட்ச் பண்ண முடியல. அப்படியே நிற்கிறேன், என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு உதவியால் ஒரு கார் எடுத்தேன், நேராக வந்து சேர்ந்துட்டேன். நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி வந்து சேர்ந்துட்டேன். ஓகே, பாருங்க, எனக்கு ஒரு சின்சியாரிட்டி வந்துருச்சு. உள்ள வந்த உடனே கண்ணில் மாட்டின ஃபர்ஸ்ட் ஆளு கண்ணன் சார். மேடம், ப்ரொஃபஸர், ரொம்ப மரியாதை சார். சார் ஒரு டவுட்டு சார். என்ன? இப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட என்ன டவுட்டு கேட்டேன்னு. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், உனக்கு புரியுதான்னு பார். வாழ்க்கை முழுவதும், புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதுன்னா ஊன்னு சொல்லு, இல்லைன்னா ஊன்னு சொல்லு. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட, இப்போ கொஞ்சம் சைலண்டாவிய, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். எனக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கும் புரியாது. நான் இப்போ தானே சொன்னேன், உனக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, யோசி. இதோ சொன்னாங்களே, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம்னு சொன்னாங்களே, உண்மையிலேயே அது புரிஞ்சுதா? உண்மையிலேயே புரிஞ்சுதா? எனக்கு நான் இப்போ சொல்கிறேன் பார், எப்படி எனக்கு புரிஞ்சிருச்சு அதுங்கிறத சொல்கிறேன் பார். வந்து பார்க்குறேன், ஐயா நிற்கிறார் முன்னால். ப்ரொஃபஸர் வணக்கம், உங்கள் பேச்சு. சார் ஒரு டவுட்டு சார். என்ன? என்ன ப்ரொஃபஸர்? நான் பேச வரும்போது என் முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக பேசணும். அது கொண்டை கிண்ட மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கொம்பு மாதிரி இருக்குது சார். கொம்புல கொண்டையா? அதெல்லாம் இல்லையே. இல்லை சார், அப்படி வைப்பாங்க சார், அப்போ தான் சார் பேச்சு கேட்கும். எதுக்குமே பதட்டப்படாத கண்ணன், எதை பேசுறீங்க? மைக்கா? ஆமாம் சார். என்னன்னு தெரில சார். உங்களையும் ஒரு பேச்சாளர்னு நினச்சி, உலகமெல்லாம் போறீங்கன்னு நம்பி, புத்திசாலின்னு நினச்சி எங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டா, மைக்னா என்ன தெரியாது உனக்கு? மைக்னா என் முட்டாள் பெண்ணே, எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதா பார். மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். இதுதான் லேர்னிங் ப்ராசஸ். இட்ஸ் a learning process. அவமானப்படுத்துவாங்க தான், ஒன்றும் செய்யாதீங்க. அவமானப்படுத்துகிறாங்களா, எழுந்திருச்சு மேடம் எனக்கு தெரியும், +1லயே படிச்சிருக்கணும்டா, கொரோனா பாஸ் ஆடா நீ. ஆமாம் மேடம், கொரோனா பாஸ் ஆகிட்டேன், நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன கிண்டல் பண்ணல மேடம், சத்தியமாக தெரியாது மேடம், சொல்லிக் கொடுங்க. நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வா, நான் வரேன், சொல்லிக் கொடுங்க. அம்மா அப்பாவை கூப்பிட்டு உனக்கு அம்மா அப்பாவை கூப்பிடுங்க, கம்ப்ளைண்ட் சொல்லிக் கொடுங்க. உன்னை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத விட, எழுதி விட்டாத, சொல்லிக் கொடு. சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் நீ இருக்கிற, கற்றுக்கொள்வதற்காக நான் இருக்கிறேன். நான் இங்கே வந்தது கற்றுக்கொள்வதற்காக, கற்றுக்கொள்ளாமல் உன் வகுப்பை விட்டு போக மாட்டேன் என்று உட்காருகின்ற குழந்தை தெரிந்து கொள்கிறது. பல நேரங்களில் எனக்கு தெரியாது என்பதனை சொன்னால் நான் அவமானப்படுத்தப்படுவேன் என்பதனாலேயே பல குழந்தைகள் பல இடங்களில் ஒன்றை தெரிந்து கொள்ளாமலேயே கடந்து போகிறீர்கள். உங்களை தவிர்த்தால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு தெரியாது என்கின்ற மனநிலையிலிருந்து எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்கிறதே ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வெளியில வா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்லவா?
இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து உட்காந்துருக்காங்கல்ல இந்த சேரில், இப்போ நீங்களும் வந்து உட்காந்துருக்கீங்க. இட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அவங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸாக உட்காந்துருக்காங்க, இவங்களும் டீச்சர்ஸாக உட்காந்துருக்காங்க, ஆண்களும் பெண்களுமாக உட்காந்துருக்கேன். இங்கே நானும் விஜயா மேடம் உட்காந்துருக்கோம், அங்கே அதிகாரிகளாக 3 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமா குழந்தைகளை? உங்களுக்கும் இந்த பெண்களாகிய எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே வந்து உட்கார்வதற்கு ஒரு 15 ஆண்டுகள், ஒரு 3 வருஷம், உங்கள் அப்பா அம்மாவையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்கப்பா. ஆனால் ஒரு பெண் குழந்தை இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் வர்றதுக்கோ அல்லது இன்ஜினியரிங் டீச்சராக இருக்கிறதுக்கோ பின்னால் அல்லது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து உட்காரத்துக்கோ பின்னால் 1000 ஆண்டுகள் போராட்டம் இருக்கிறது என் குழந்தைகள். 1000 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இன்றைக்கு இந்த 6th டே ஒரே ஒரு ஓத் மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு உறுதிமொழி. தயவு செய்து உங்கள் வகுப்பிலே, உங்கள் கல்லூரியிலே, நீங்கள் பார்க்கக்கூடிய சமூகத்திலே படிப்பதற்காக, வேலை செய்வதற்காக, தன்னை புறத்தில் வெளிக்காட்டுவதற்காக வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுங்கள். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். இது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இருங்க, ஓவரா கை தட்டாதீங்க, உங்களுக்கும் வரேன். எத்தனையோ பெற்றோர்கள் ஒற்றை குழந்தையாக இருப்பான், குடும்பத்தில் 2-3 குழந்தைகள் இருந்தாலும் தம்பிகளாக இருப்பார்கள், இன்னும் படிக்க வைத்திருக்க முடியாது, இன்னும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். சொத்தை அடமான வச்சு, நகையை வித்து, ஏதோ கடன் பட்டு, என்னமோ வாங்கி இந்த கல்லூரியில் குழந்தைகள் சேர்த்து ஒரு இன்ஜினியராக அந்த குழந்தை வந்துட்டா நான் நிமிர்ந்துட்டேன்னு என் சமூகத்துக்கு முன்னால் நான் சொல்லலாம் என்கின்ற கனவோடு அந்த குழந்தைகளை நாங்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறோம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. எந்த காரணத்துக்காகவும் அவர்களோடு நீங்கள் தோழமையுடன் இருந்தால் உங்களுடைய தோழமை அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுடைய இலக்கை நோக்கி அவர்கள் பிறழ்வதற்கு உங்கள் இருப்பு காரணமாகாமல் நீங்கள் பார்த்து கொண்டால் அதை விட இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை வேறு கிடையாது. இதை யார் சொல்லித் தருகிறார்கள்? இதை சொல்லித் தருவதற்கு யார் இருக்கிறாங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள்லாம் காதை மூடுங்க. டீச்சர்ஸ் ஒருத்தர் வெளியில் போயிட்டார், குட். நான் அந்த பசங்கிட்ட மட்டும் பேச போகிறேன். இந்த வயசில் சில உணர்வுகள் வரும், தவிர்க்க முடியாது. கை தட்டி காட்டி கொடுக்காத, உனக்காக தானே பேசுகிறேன். வரும். வந்தா என்ன பண்ணு? அமைதியாக அதை உன்னை கடந்து போக விடு. டோன்ட் டேக் எனி டிசிஷன். இதுதான் என் விழா எலும்போ. தயவு செஞ்சு சொல்ற, 17-18 வயசுல தானே இருக்கிற, கம்முன்னு இரு. ஏதோ ஒரு சனியை இன்னொரு 10 வருஷத்துல வந்து சேரும். வந்தா போவாது. ஏன் சார் சரியா சொல்றேனா? போவாது, கூடவே இருக்கும். அதனால அது வந்து சேர்ற வரைக்குமாவது மகிழ்ச்சியா இருந்துட்டு போய, சந்தோஷமா இரு. இன்னொரு விஷயம் தானே, லவ் பண்றதே நாசமா போறதுக்கான ஒரு வழி. அதை விட பெரும் வலியை நான் சொல்றேன் உனக்கு 10 நாளுக்கு அப்புறமா நீ அனுபவிப்பத. என்னன்னா, இந்த லவ் பண்றவன் பக்கத்துல உட்காந்துறாத. ஆமா சார், இதை எந்த டீச்சரும் அம்மா அப்பாவும் சொல்லி தரதே இல்லை. ஏதோ நான் சொல்லி தரேன் குழந்தை உனக்கு. எவனா லவ் பண்ண, எவ்வளோ லவ் பண்ண பக்கத்தில். ஏன் தெரியுமா? ஒரே வார்த்தையை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லி சொல்லி நாசம் பண்ணுவாங்க நம்மள. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எங்கள் கல்லூரியில் அலமேலு மிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் என்ன பிடிக்காது. அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். போயிட்டு வந்துட்டியா, விளையாடிட்டியா, ப்ரைஸ்லாம் வாங்கிட்டியா, படிக்காமலேயே பாசம் பண்ணிடுவியே, வா அப்படிம்பாங்களா. ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இப்படி பார்ப்பேன் கிளாஸில். லவ் பண்ணுறவ தெரியும், 2-3 பேர் இருக்கிறா. போவேன், ஏய் அவள் பக்கத்தில் இருக்கிற தள்ளி உட்காருங்க. அவள் எந்திரிச்சிருவா, அவள் பக்கத்தில் உட்காந்துருவேன். 20 minutes ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்படியா? ஐயோ, அப்படி ஃபுல்லாக கேட்டு ஃப்ரெஷ் ஆகிடும் மைண்டு. நேராக வந்து முன்னால் உட்காந்துருவேன்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய காதலாகட்டும், நம்முடைய வலியாகட்டும், நம்முடைய தோல்விகளாகட்டும் அடுத்தவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். அது அவர்களுக்கு ஒரு செய்தி தானே தவிர, நாம் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் இத்தகைய சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு ஒரு பார்வை பொருளாக இல்லாமல் நாம் கம்பீரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை என் குழந்தைகளை இந்த 4 ஆண்டுகள் கையில் பிடித்துக்கொள்ள, தனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தெரியும் என்ற விஷயத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் வளர்ந்தோம். நான் இப்படி ஒரு டிக்ளேர் பண்றேனே, இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்னையும் உட்பட்டு நாங்களாம் தப்பே பண்ணாதவங்களா சார்? இது தெரியல அவருக்கு. ஆமா சொல்றதா இல்லைன்னு ஒருத்தன் கேட்டான். ஆமா சொல்ல இல்லை இல்லைன்னு சொல்ல. என்ன கேள்வி? நீ திருடுறதை விட்டுட்டியான்னு. ஆமான்னு சொன்னா இதுக்கு முன்னால திருடிட்டு இருந்தான்னு அர்த்தம், இல்லைன்னா இன்னும் திருடிட்டு இருக்கான்னு அர்த்தம். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றேங்க, எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான் என் குழந்தைகளை. ஆனால் ஏன் சாதனையாளர்களாக இருக்கிறோம் தெரியுமா? ஒரே ஒரு ரகசியம்தான். எல்லோரும் தவறு செய்திருக்கிறோம், ஆனால் ஒருபோதும் செய்த தவறை திரும்ப செய்ததில்லை. அவர்கள்தான் வாழ்க்கையில் சாதனைகளாக வருகிறார்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான். பெரிய குற்றங்கள் எதுவும் உங்களால் செய்துவிட முடியாது. செய்ய முடியாதபடிக்கான சூழலை உன்னை கொண்டு செலுத்துவதற்கு பெயர்தான் கல்வி. சரி, தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. அடுத்து எல்லாமே உடனே கிடைக்கணும். நோ வெயிட்டீஸ். நாங்கள் விளையாடும் போது என்ன சொல்லுவோம்? வெயிட்டீஸ் சொல்லுவோமா இல்லையா? சொல்லு அப்படின்னா என்னன்னே தெரியாது. they don't wait. காத்திருத்தல் சுகம். ஆனால் நம்மில் பல பேர் இந்த தலைமுறையில் காத்திருப்பதே இல்லை. எல்லாம் உடனடியாக கிடைச்சிடும். காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சினிமா, கிரிக்கெட், செல்போன், இதுதான் உலகம். பெண்கள் மீது மரியாதை கிடையாது. ஆசிரியர்கள், மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி. வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கிடையாது. நான் இப்படி இவங்க குற்றம் சாட்டுறாங்க. இந்த குற்றப்பட்டியலை தான் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு யோசிக்கிறேன், 17 வயசு கடந்துருச்சு இல்லை? இப்போ 18 வயசு ஆன உடனே நீங்கள் ஓட்டு போடுற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல? அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறேன், இந்த வயதில் உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? நீ எந்த கட்சியையும் சார்ந்திருக்க வேண்டாம். ஒரு அரசியல் புரிதலோடு இரு. உனக்கே என்று ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலுக்குள் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியலை பற்றிய தெளிவோடு இரு. டெய்லி பேப்பர் படி, நியூஸ் கேளு, என்ன நடக்குது. நேற்று 5 பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 5 பேரை எதை வச்சு ரிலீஸ் பண்ணாங்க? என்ன வெர்டிக்ட் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு? இது எத்தனை வருஷமாக வைக்கிற அந்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிலிருந்து இவர்களை விடுவித்திருக்கிறதே தமிழக அரசு. நாளைக்கு இந்த தமிழக அரசு எதிர்கொள்ள போகிற ஏதேனும் சவால்கள் இருக்கின்றனவா? யோசி. உன் வயசுல யோசிச்சாங்க. என் வயதிலும் என் வயது கடந்த நிலையிலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு. உன் வயதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் வயதில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க முடியும். நான் பேசுவதற்கு உன் வயது இல்லை, உன்னை விட சிறிய வயதில் பேச்சை தொடங்கியவள். இவ்வளவு காலத்திற்கான என் பயணம் தான் இந்த பேச்சை தவிர ஜஸ்ட் தட்டுல வச்சு அப்படி லட்டு மாதிரி வராது. உனக்கு என்று அரசியல், உனக்கு என்று வரலாறு, உன் பண்பாடு, உன் இலக்கியம் குறித்த பேரறிவுக்குள். அதுதான் உலகத்தில் உன்னை வாழ வைக்கும். இன்னொன்று ரொம்ப திட்டுப்பா, இது ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது. சரியா? ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது. ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது. தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ வராது. ஒரு விஷயத்தை கோர்வையா சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போடும். பள்ளி சீருடையுடன் டாஸ்மார்க் போகிற அளவுக்கு தைரியம். சின்ன வயசுலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நீங்க மதுரைக்காரங்க, மதுரையை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழ் செந்தமிழ் பேசக்கூடியவர்கள். நான் சென்னை வாசி, மீசாப்பேட்டை என் ஊரு. நிறைய வார்த்தைகள் தெரியும். என் தெருவில் சண்டை போட்டா குழாயில் எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் தெருவில் சண்டை போடுவாங்க இறங்கி. என் அம்மா சொல்லுவாங்க, ஏய் உள்ளே போ, இருமா, சூப்பராக பேசுது அந்த அக்கா.
கோர்வையா பேசுதுப்பா. ஒரு குடத்தை முன்னால வைக்கிறதுக்கு 1916 இருந்து தொடங்குதுப்பா வரலாறு. நான் 2016 வரைக்கும் கேட்க 100 வருஷம் வரலாறு பேசுது. உன் பரம்பரை எனக்கு தெரியாதா? உங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா? அவங்கள பெத்தவங்க அப்படி கோர்வையா சொல்ல. எங்க அம்மா மரியாதையா உள்ள போயிடு, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. இருமா, சூப்பரா பேசுது அந்த அக்கா. ஏய் போடி உள்ள, தமிழ்மா, தமிழ்ல கெட்ட வார்த்தை கூட அழகா இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஆசிரியராகவும் மேடை பேச்சாளராகவும் இருப்பதனால் என் குழந்தைகளை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ தவறான வார்த்தைகள் தெரிந்தாலும் ஒருபோதும் இந்த நாக்கினால் அதை உச்சரித்தது கிடையாது. அதுதான் என் வெற்றிக்கு காரணம். விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஆனால் பேசாத. வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாது, வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. எது வாயிலிருந்து வருகிறதோ அது சாஸ்வதமாக, அது உறுதியுடன் உன்னோடு கூட பிரபஞ்சத்தோடு நடக்கும். உறுதியா பேசு. கெட்ட வார்த்தைகள் வந்தா கூட அப்படி முழுங்கிடு. வேணாம் மச்சான், விட்டுறா. வேணாம்ப்பா, விட்டுருப்பா, இவ்வளவுதான், இதோட நிறுத்து. அல்லது நீ படித்து என்ன பயன்? வாயிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனமாகவே பாருங்க. இது சூப்பருங்க. எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்து கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது விளையாடிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று வம்பளத்துக்கிட்டே ஏதாவது ஒரு போதையில் உங்களை மாட்ட வச்சுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கைத்தட்ட முடியாதுப்பா. எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம். எதுலையுமே ஒரு இடத்த ஒன்று கற்றுக்கிறதுக்கு போகிறல்ல, முழுசாக கற்றுக்கிட்டு வாயேன். கிரிக்கெட் போகிறல்ல, கிரிக்கெட்டை கற்றுக்கோயேன். இல்லை ஹாக்கி தான், ஏன் அங்கே போகிற? இல்லை அது டென்னிஸ், ஏன் அங்கே போகிற? ஒன்று எது போறியோ அதில் முழுசாக கற்றுக்கோ. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தியா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபுல்லாக கற்றுக்கோ. 4 வருஷம் இருக்கு உனக்கு. எதை எடுத்தாலும் அதில் நிரந்தரம் இல்லாத மனநிலை. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இங்கே எப்படின்னு தெரில, சென்னையில் நிறைய உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருக மாதிரி முடி வெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது. இது இருக்கு சார் நிறைய பேர்கிட்ட. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட ஓரளவு தான் தெரியும். பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள். அவங்கெல்லாம் வரலையா இன்னைக்கு? நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள். சாபாஷ். உங்க அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்க, டீச்சர்னு கூட்டுவாங்களே, உங்க அம்மா அப்பா சொல்லுங்க, ஏன் பையனா, அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க. தெரியும். ஐயோ அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பான். ஐயோ அந்த 4 பேரோடு சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போச்சு. அந்த 4 பேர்ல ஹெட்டே அவன் தான். பள்ளியில் படிக்கிற போது கூட அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. ஒரு விஷயம் இந்த தாய் சொல்லுகிறேன், என் குழந்தையை கேட்டுக்கொள். இந்த 4 ஆண்டுகள் தான் நீ யார் என்பதனை உனக்கு நீயே அடையாளம் கண்டு கொள்கின்ற வயது. இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு நீ எந்த அடையாளத்தையும் தேடிவிட முடியாது. நீ யார் என்பதனை கண்டுபிடி. நான் ஒரு சவால் கொடுக்கிறேன் உனக்கு. கேம்பஸ் இருக்கு, நீ இந்த சிட்டிலேயே இல்லை தமிழ்நாட்டிலேயே தி பெஸ்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற, A++ நாக்ல அவ்வளவு சீக்கிரமா வாங்கிட முடியாது. தர நிர்ணய குழுவினால் A++ என்ற தகுதி பெற்ற மிக தரமான ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க. ஆனால் இந்த கல்லூரியில் படிப்பதற்கான சூழல் உனக்கு வாய்க்கின்ற பொழுது நீ அதை எப்படி கைக்கொள்கிறாய்? அந்த வாய்ப்புகளை எப்படி கைக்கொள்ள போகிறாய்? இவர்களுக்கும் இந்த தலைமுறைக்கும் நடுவில் மலையளவு வித்தியாசம். மேற் சொன்னவை ஏதோ ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த 10,000 ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை இல்லாத, சுய சிந்தனையற்ற, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் காணவே இல்லை என்று முடிக்கிறான் அவன். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், இந்த குற்றச்சாட்டு நமக்கு வருவதற்கு என்ன காரணம்? நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறோம்? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை.
நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் சின்ன வயசில் எங்கள் அப்பா கேட்பார், என் ஃப்ரெண்டை பார்த்து, உங்கள் அம்மா அப்பா என்னங்க பண்ணுறாங்க கேட்பார். இன்றைக்கி என்னால் கேட்டுவிட முடியாது. ஏனென்றால் பல பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் சேர்ந்து இல்லை. பல பிள்ளைகள் விவாகரத்து பெற்ற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. தாய் இல்லாத பிள்ளைகள் நிறைய, தந்தையற்ற பிள்ளைகள் நிறைய. ஒருவேளை உங்களிடத்தில் தாயும் தந்தையும் இருவரும் இருந்தால் தயவு செய்து அவர்களுடைய இருப்பை முழுமையாக கொண்டாடி விடுங்கள். முழுமையாக அவர்களுடைய பேச்சை கேட்டு விடுங்கள். இது உங்களுக்கு காலம் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த உலகத்திலேயே யார் அழகு தெரியுமா? நீ எந்த ஒரு ஆக்ட்ரஸ் பேரும் சொல்லிடாத. உன் அம்மா உன்னுடைய சின்ன பொண்ணு வயசு போட்டோ எடுத்துப்பார். அவ 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 பேரழகிங்க. அவ அந்த அழகை விடவா? உன்னை போல் 17-18 வயதில் இருக்கின்ற பொழுது உன் தாயையும் தகப்பனையும் அந்த போட்டோல பார். அவர்கள் தான் பேரழகு. சாதாரணமா இந்த அழகு குறித்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை உதிர்த்துரு என் குழந்தைகளை. சில பேர் சொல்லுவாங்க சிவப்பு தான் அழகுன்னு. யார் சொன்னது? எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஆச்சரியங்க எனக்கு. சிவப்பு எப்படிங்க அழகாச்சு? சிவப்பு என்பது அழகல்ல, அது நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. இந்த கிளாரிட்டி இருக்கட்டும் உங்களுக்கு. என்ன கேட்டீங்கன்னா, கருப்பாக ஏன் நாம் இருக்கிறோம் என்றால், வெப்ப தேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம் தேசிய நிறம். கருப்பு என்பது நம் சுயமரியாதையின் அடையாளம். அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணாத, ஆரோக்கியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணு. கண்ணு ரெண்டும் தெரியுதா? கண்ணாடி இல்லாம நீ தான் அழகி. வாயில 32 பல்லம் இருக்குதா? பேரழகி. யார் பேசினாலும் புரியுதா? உலக அழகி. மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா? பிரபஞ்ச அழகி. இவ்வளவுதானே. கருப்பு அழகு இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. எனக்கு ரொம்ப பெருமைங்க, நம்ம நாட்டிற்கு இப்பொழுது ஜனாதிபதியாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பெண் தான் நம்முடைய இனத்திற்கான மிக முக்கியமான அடையாளம். ஒரு பழங்குடி பெண் எப்படி வந்து நிற்கிறா பாருங்க. நம் தாய் இல்லையா? இந்த தாய் நாட்டின் தாய் இல்லையா? அவள் எப்படி இருக்கிறாள்? அதுதான் நம் அடையாளம். நாம் சில விஷயங்களில் மன தெளிவோடு இருக்கணும். உங்களில் எத்தனை பேருக்கு அம்மா இல்லைன்னு எனக்கு தெரியாது? அம்மா இல்லாத குழந்தைகள் தயவு செய்து மன்னிக்கணும். அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அதிகமாக கோவம் வரும்போது அம்மாவுக்கு அழதான்ப்பா தெரியும். அம்மா அழுதுருவாப்பா. அவளுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்ன தெரியுமா? அவள் சில காட்சிகளை பார்ப்பதற்கு அவளுடைய ஆன்மா நடுங்கும். அதை பாத்திரக்கூடாதுங்கிறதுனாலேயே உன்னை போட்டு நச்சு. ஆனா நீங்கெல்லாம் இருக்கிறீங்களே, என் பையனும் இருக்கிறான், உங்க ரேஞ்சு தான். தப்பு பண்ணிட்டா ஏமாத்துறதுக்குன்னு அவனுக்குன்னு இந்த உலகத்துல 2 பேரை கடவுள் கொடுத்துருக்கான். ஒன்று அவன் அப்பா, இன்னொன்று அவங்க அம்மா. தப்பு பண்ணாதான் வந்து நிற்பான் சார் என் பையன் முன்னால. அவனை ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்து 2வது நாள் அவனை கையில் தூக்கிட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்ததுல, அதே மூஞ்சியோட நிற்பான். செஞ்சியாடா? என்ன பண்ண முடியும்? அவனை என்ன பண்றது? தாயை ஒருபோதும் என் குழந்தைகளே, நான் இதை ரொம்ப டெக்னிக்கலா சொல்றேன், இந்த உணர்ச்சி வசப்படுத்திலாம் சொல்லலை. என்னால் அழ வைக்க முடியும் உங்களை தாயினுடைய விஷயத்தை சொல்லி உங்களால் அப்படி அழ வச்சிட முடியும். எனக்கு அது நல்ல நோக்கம். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவளை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயந்தா சொன்னான், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். அம்மா சூப்பர் தெரியுமா? நீ இன்னும் ஒரு 5-10 வருஷம் திருமணமாகி உன் மனைவிக்கோ அல்லது நீங்கள் திருமணமாகி உங்கள் கணவனுக்கோ உங்கள் உடலை ஒருவருக்கு ஒருவர் தந்து அதில் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, ஒரு ஒழுக்கத்தை ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, அதை விட முக்கியமானதை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த ஆண் பெண் ஒழுக்கத்தை விட முக்கியமான விஷயம் இந்த உடல் இருக்குல்ல, நீங்கள் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு வரப்போகின்ற இணைக்கு சொந்தமானதல்ல, அது முழுமையான சொந்தம். உங்களை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் தான் இந்த உடல் சொந்தம். அந்த உடலை தயவு செய்து நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள்.
அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. இதை போதை வஸ்துக்களாலோ, இதை பொய்களாலோ, அல்லது நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கத்தினாலோ, மனக்கவலைகளாலோ கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். ஜஸ்ட் ஃபீல் தட். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு எத்தனை பேர் இங்க எல்லாம் பாண்டிய மண்டலத்தை சார்ந்த குழந்தைகள் தான் இருப்பீங்க. நான் தொண்டை மண்டலத்துக்காரி. தொண்டை மண்டலத்தில் தெருக்கூத்து நடத்துவாங்க. திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். நாங்கள் ஆய்வுக்காக திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அந்த கூத்து பார்க்கறதுக்கு போயிருந்த பொழுது, என் கண்களால் நான் தரிசித்த ஒரு விஷயத்தை உனக்கு நான் அப்படி கடத்திட்டு போறேன். நான் பார்க்கின்ற காட்சி வேறு, ஆனால் அந்த காட்சிகள் என் மனதிலே ஏற்படுத்துகின்ற உணர்வுகள் வேறு. நான் அப்படியே அதை உனக்கு கடத்திவிட்டு போகிறேன். இறை ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கு புரிந்து போகும், இல்லை என்றால் காலதாமதமாகும். இப்பவே புரிஞ்சுக்கோ. ஏனென்றால் மறுபடியும் இத்தகைய சொல் வந்து சேர்வதற்கு காலம் கடந்து போகலாம். அப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டனா ஒன்றும் செய்ய முடியாது. பாரு, 65 அடிக்கு ஒரு சிலை வச்சிருந்தாங்க. தலையில ஒரு கிரீடம், ஓரத்தில் ஒருத்தன் நிற்கிறான் கதை எடுத்துக்கிட்டு, காலடியில் ஒருத்தன் நிற்கிறான். அவன் தலையை கட்டிருந்து அந்த அரிதாரம் பூசிக்கிட்டு அந்த அடவு கட்டிக்கிட்டு அப்படியே வரான். தெருக்கூத்து கலைஞன். அவன் யாருன்னா அவன் பீமன். இப்படியே ஓடி வந்து அங்கே நிற்கிறான். அந்த இடத்துல நிற்கிற வேஷம் கட்டி அவன் வந்து துரியோதனன். அந்த பெரிய 65 அடி சிலை இருக்குல்ல, அது துரியோதனன் சிலை. இது வருஷம் வருஷம் தீமிதி திருவிழாவாக திரௌபதி அம்மன் கோயிலில் படுகளம் வைக்கிறாங்க. நாங்கள் ஆய்வு மாணவர்கள் போயிருந்த போது அதில் அவன் தொடையில் ஒரு பானை குழந்தைகளை, அந்த பானையில் குங்குமம். அவன் ஓடி வந்த பீமை என்ன பண்ணான், அந்த பானையில் ஓங்கி அடித்தான். இந்த நடிப்புக்காக நின்றுட்டு இருந்தால துரியோதனன், அவன் மயங்கி கீழே தொம்முன்னு விழுந்தான். அங்கே பறை இசை, அங்கே வந்து நாகஸ்வரம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. உள்ளே இருந்து திரௌபதி அம்மனை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து அந்த இதை எடுத்து, அந்த சாந்தை எடுத்து அவள் தலையில் தடவி பூ வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா கருப்பாக பெரிய தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒருத்தி முரத்தோடு ஓடி வந்தான். ஓடி வந்து அந்த அந்த சிலை பக்கத்தில் நின்று ஒப்பாரி வைக்கிறான். விஷயம் முடிஞ்சுது. எல்லாரும் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு புரியலை, அது என்னது அங்கே அடிச்சு, அது என்ன தொடையிலேருந்து அந்த குங்குமம் வந்துச்சு, அது என்ன அதை பூசிட்டு என்ன திரௌபதிக்கு என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அது ஒரு புராண கதை. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த புராண கதைக்கும் என்ன என்ன தொடர்பு? ஒரு புராண கதையோ ஒரு இலக்கியத்தையோ நான் பேசுவதன் மூலமாக நான் என்ன சாதித்து விட போகிறேன்? ஒரு விஷயம், நான் அந்த பக்கத்தில் அந்த ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன், என்னம்மா இது அப்படின்னு. இந்த பாட்டி சூப்பராக சொன்னாங்க. தெரியாதா உனக்கு? தெரியாது. இந்த கிருஷ்ணா இருக்கான்ல, கிருஷ்ணன், அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்கிறேன். இந்த கிருஷ்ணன் இருக்கான்ல, அவன் துரியோதனனை கடைசியாக கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டான். 99 சகோதரனையும் கொன்னுட்டான். இவனையும் கொல்லணும்னு முடிவு பண்ணி நாள் குறிச்சிட்டான். இல்லை கவனி, இது புராணம் அல்ல. இது என் மனசுக்குள்ள நுழைஞ்சி என்னமோ பண்ணினா ஒரு செய்தி. பேரன்போடு உனக்கு நான் கடத்துறேன். நான் இதை கடத்துவதன் மூலமாக என் சுயத்திற்கு எதுவும் நடந்து விட போவதில்லை. இதோ கேட்டுக்கொண்டிருக்க நீ எல்லாமே எனக்கு டார்கெட் கிடையாது. யாரோ ஒருத்தன் தான், ஒருத்தி தான். அவளுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா போதுமானது. என் டார்கெட் ஒன்று தான். அதான் நான் கேட்டேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்டேன். என்ன பண்றா அவன் அம்மா காந்தாரி? முடிவு பண்ணிட்டா, கடவுளா நானான்னு பார்த்துடலாம்டா. என் 99 பிள்ளைங்களை கிருஷ்ணன் கொன்னான்ல, இனி துரியோதனை கொல்ல விட மாட்டேன். அவனா நானா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் கூட அம்மா முன்னால நடுங்கித்தான் போவான். அம்மாவை கடந்து போக முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவை கடந்து போக முடியாது. குழந்தை பக்கத்தில் வர முடியாது. கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவ புள்ள பக்கத்தில் பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை பிடிச்சிருவாங்க. அவதான் அம்மா. பாம்பை பிடிச்சி தூக்கி சவட்டி போட்டுருவான் அந்த பக்கம். அந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா, கூப்பிட்டான், வாடா அம்மா கூப்பிட்றான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா. துரியோதன் வந்தான். நாளைக்கு அவனுக்கு சாவு தேதி குறிச்சிட்டான் கிருஷ்ணன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. அசைக்க முடியாது அவளை. நீ வாடா, நானா கண்ணனான்னு பார்த்துக்கலாம், வாடா. வந்தான். போய் குளிச்சுட்டு, நல்லா கவனிங்க குழந்தைகள், முக்கியமான குழந்தைகள், பெண் குழந்தைகள் கூட தான்
இப்போ எதுவும் இதுங்களுக்கு சொல்லவே முடியாது, உங்களையும் சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ கெட்டு போயிருக்கீங்க. வாடா, ட்ரெஸ் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் பெற்றெடுக்கும்பொழுது என் உடம்புலேருந்து நீ வெளியில் வந்தல, அப்போ எப்படி இருந்தியோ அப்படியே வா, குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வரான். என்ன செய்ய போகிறாள்? கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தன் கணவனை கண்ட நாள் முதல், அவனுக்கு கண்கள் இல்லை என்று தெரிந்த நாள் முதல், தன் கண்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டி கொண்டவளாம். புராணம் அப்படி சொல்லுது. அவ இந்த உலகத்தை பார்த்ததில்லை. அவ கண்ணை திறந்து கூட மூட மாட்டான். மூணவ தான். எத்தனையோ ஆண்டு காலமாக பொத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை என் மகனுடைய உடம்பிலே வஜ்ரமாக பாய்ச்சுறேன். இந்த உடம்பை யாரால பிளக்க முடியுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இது தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு. ஐயோயோ, காந்தாரியினுடைய கண்ணு பட்டுருச்சுன்னா துரியோதனனும் கொல்ல முடியாது, தெரிஞ்சிருச்சு. நேராக குளத்துக்கரையில் வந்து நிற்கிறான் கிருஷ்ணன். நம்ம பையன் துரியோதன நாமெல்லாம் தான் வரான். ட்ரெஸ் இல்லாமல் வரான். ஐயா சிச்சி சிச்சின்னா என்ன அப்படின்னா, என்னடா ட்ரெஸ் இல்லாமல் எங்கடா போகிறேன்? இல்லை அம்மா கூப்பிட்டா. அம்மா கூப்பிட்டான்னா இப்படி தான் வர சொன்னான். டேய் போடா, மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா. ஒரு வாழை இலை தூக்கி கொடுத்தான். வாழை இலை எடுத்து இடுப்பை மறைச்சிக்கிட்டான். நேராக வந்து அம்மா நிற்கிறா. வந்துட்டியா துரியோ? வந்துட்டேன் அம்மா. கண்ணில் இருந்து எடுத்து உச்சந்தலையிலிருந்து பார்த்தாள். அப்படி பார்க்கும்போது வாழை இலை மறைச்சிருக்கு இடுப்பை. பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டா. தவறு செய்து விட்டாயே துரியோதனா, அந்த கண்ணன் வஞ்சித்து விட்டானே, நான் எப்படி பிள்ளை இல்லாமல் தவிக்க போகிறேனோ, கண்ணனும் யாருமற்ற அந்த வனாந்தரத்தில் அனாதையாக செத்து கிடப்பான்னு சாபம் இட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டான். என்ன நடந்தது தெரியுமா? அவள் பார்வைப்பட்ட அந்த உடலில் எந்த பகுதியில் அடித்தாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது. அவள் பார்வைப்படாத இடுப்பில் அடித்தா உயிர் போயிடும். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? தாயிடமும் தந்தையிடமும் எதையும் மறைக்காதீர்கள். எதை மறைக்கிறீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வீழ்ச்சி வரும். எதை மறைக்கிறீர்களோ, எது சொன்னாலும் அந்த குழந்தை கிட்ட, எது சொன்னாலும் உங்களுடைய தாய் கிட்ட, அப்பா கிட்ட, அப்பா இப்படி இருக்குது, என்ன செஞ்சிருவாங்க கடைசியா? அம்மா அப்பா தானே. அந்த வயதிலே உனக்கு சரி என்று தோன்றும். நான் சொல்றேங்க, இந்த மேடையில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்களேன். 20 வயசுல சரின்னு பட்டுது. இப்போ கேட்டு பாருங்க சரின்னு பட்டிருக்கான்னு. அப்போவே இந்த முடிவு எடுத்துட்டேன் மேடம், முடிவு மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு. ஆமாங்க, வயது இருக்கு இல்லையா, அது சில தவறான விஷயங்களை ஊக்குவிக்கும். நீ அந்த வயதை கொஞ்சம் காலடிக்கு போட்டு நிறுத்தி, இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை கல்வி, அறிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல், நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லுதல், உடம்பையும் மனதையும் ஷார்ப்பா வச்சு, இவ்வளவுதான் உன் வேலை. இது மட்டும் செய். உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து விழும்னு சொல்றேன். இப்போ உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம், அது அட்டைனபிள் ட்ரீம். ஷிஃப்ட் யுவர் செல்ஃப் டு நான் அட்டைனபிள் ட்ரீம். நான் அட்டைனபிள் ட்ரீம்குள்ள நீ போறியா? நான் அட்டைனபிள் ட்ரீம்குள்ள போறதுக்கு எவ்வளவு பயப்படுற நீ? ஐயோ அவ்வளோ பெருசா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாதுங்க. ஐ ஆம் பாசிபிள் தான், அவ்வளோதான். அந்த சொல்லே அப்படிதான், ஐ ஆம் பாசிபிள். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கான மோட்டிவேஷனல் அந்த வேர்ட்ஸே அதுதான். உன்னால் முடியாது என்று சொல்லுவதனை வேறு எவனோ செய்து கொண்டு இருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது, யாரால முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். இவ்வளோதான். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேங்க. உனக்கு தன்னம்பிக்கைக்காக சொல்கிறேன். என்னை பற்றி அந்த பிள்ளை வாசிக்கும்போது நான் நிறைய ப்ரைஸ் வாங்கினதா ஒரு வார்த்தை சொல்லுச்சு. உனக்கு தகவலுக்கு கொடுக்குறேன். நான் மொத்தம் வாங்கின ப்ரைஸ் 532. உன் வயசு வரைக்கும் 532. ஆனால் அது இல்லை நான் பேச்சாளர் ஆகிறதுக்கு காரணம். நான் கலந்து கொண்டது 1500 போட்டிகள். என்னை நிற்க வச்சது பார்ட்டிசிபேஷன் தானே தவிர பரிசுகள் அல்ல. இட்ஸ் அ ட்ரைனிங். ஒன்றும் இல்லைப்பா, நான் பேசுவேன்ல காம்படிஷனில், ஏதோ இவங்கெல்லாம் தான் வருவாங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க பெருசாக? ஒரு திருக்குறள் புக்கு கொடுப்பாங்க. அந்த திருக்குறள் புக்கு கொடுக்கறதுக்காக 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன அவ்வளோதானே சார் கொடுப்பீங்க நீங்கள்லாம்? என்ன சார் கொடுப்பீங்க வேற? அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த திருக்குறள் புத்தகத்திற்காக நான் போய் பேச மாட்டேன். அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, எனக்கு முன்னால் ஜட்ஜஸ் உட்காந்துட்டு மதிப்பெண் போடுவாங்க. இவன் நல்லா பேசியிருக்கான், சரி இன்னைக்கு சுமாராக பேசினாது, அதை தெரிஞ்சுக்கணும். நான்
ஜட்ஜஸ் முன்னால பேசி பழகப்பட்ட நான் இன்றைக்கு என்னுடைய ஆடியன்ஸை நான் செலக்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம் முதலில் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும், பிறகு கட்டுப்பாடு நம் கைக்கு வந்து சேரும். ராமன் மிக நல்ல ஸ்டூடெண்ட்டுங்க, வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஒரு ஜென்மத்தில் வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்டா நீ இருந்தனா அடுத்த ஜென்மத்தில் வண்டர்ஃபுல் மாஸ்டர் ஆகலாங்கிறது தான் கிருஷ்ணாவதாரம். கற்றுக்கொள், லேர்ன். நான் ஒரு விஷயத்தை ஐ எம் எ லாங்குவேஜ் டீச்சர், ஐ எம் நாட் எ லிட்ரரி டீச்சர், ஐ எம் எ லிங்குவிஸ்டிக்கல் டீச்சர். நான் எம்ஏ மொழி தான் பண்ணேன், இலக்கியம் படிக்கல. நான் எனக்கு மொழியின் மீது தீராத காதல். உருது, ஹிந்தி, அரபி, ஆங்கிலம், தமிழ் 5 மொழிகள் தெரியும் எனக்கு. ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பதற்காக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்த மொழி ஆற்றல் இருக்குல்ல, இந்த மொழியின் ஆற்றலை புரிந்து கொள், பயப்படாத. நீ இன்ஜினியர் தான். இப்போ சொல்றேன், இங்கிருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டீச்சரா நீங்க? ஸ்டூடெண்டா? டீச்சர் மாதிரி இருக்குடா. எவ்வளவு நேரம் ஆகும்? 30 minutes. Anybody? 20 minutes. 20 minutes. Girls? 45 minutes. 1 hour. பாருங்க, இதுங்க வேகத்தை பாருங்க, அதுங்க வேகத்தை பாருங்க. நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்க யாருமே இன்ஜினியர் கிடையாது. எப்படி போறேன்னு கேட்கணும். காரில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும், நடந்து போனால் இவ்வளோ நேரம் ஆகும், சைக்கிளில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும், நீ காலேஜ் பஸ்ஸில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு குவான்டிஃபிகேஷன் எவன் பார்க்குறான்னா அவன் தான் இன்ஜினியர். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நாட் குவாலிஃபிகேஷன். டு ஹாவ் அ நாலேஜ் அண்ட் த மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் குவான்டிஃபிகேஷன். உங்ககிட்ட அந்த குவான்டிஃபிகேஷன் இருக்கா? அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பாடம் நடத்துறதுக்கு வச்சுருக்கோம். ஹாவ் குவான்டிஃபிகேஷன். ஒரு சப்ஜெக்டை நீ எப்படி விரும்ப வேண்டும் என்றால் அந்த சப்ஜெக்ட் உன்னை அடுத்த கட்டத்தை இப்படி தூக்கிட்டு போகணும். நான் லிட்ரேச்சர் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா ஐ ரியலி லைக் இட். நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன்னா இப்படி வந்திருப்பேனான்னு தெரியாது, நல்ல ஒரு ப்ரொஃபஸராக ஆயிருப்பேன் கெமிஸ்ட்ரியில். ஆனால் தமிழ் விரும்பி படித்தேன். தமிழ் விரும்பி படித்ததுனால தமிழ் என்ன பண்ணுது தெரியுமா? என்ன, நாட் ஒன்லி ப்ரொஃபஸர் ஜாப். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே மெக்கானிக்கல் இருப்பீங்க, ட்ரிபிள் இருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டோட சுப்பீரியர் கிடையாது. முதல்ல அதை உன் மனசில் வச்சுக்கோ. எதுவுமே எந்த டிபார்ட்மெண்ட்டையும் காட்டிலும் சுப்பீரியர் கிடையாது. சப்ஜெக்ட் எதுவுமே சுப்பீரியர் கிடையாது. அவர் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என் முன்னால் உட்காந்துருக்கிறவர், பிஹெச்டி இன் மேத்தமெட்டிக்ஸ், ஐ எம் பிஹெச்டி இன் தமிழ். 2 பேரும் காலேஜ் ப்ரொஃபஸர் தான். 2 பேருக்கும் கொண்டு போய் ஏதாவது ஒரு காலேஜ் விட்டால் 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான். என்ன சார், லாங்குவேஜ் டீச்சர் கம்மியாக கொடுப்பீங்களா சார்? கம்மி தானே? இங்கே கம்மியாக கொடுக்காதீங்க, கொடுக்கக்கூடாது. முக்கியமாக லாங்குவேஜ் டீச்சருக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா எல்லாமே லாங்குவேஜ் தான் சார். எனக்கு தெரிஞ்சு மேத்ஸ் இஸ் நாட் அ சயின்ஸ், மேத்ஸ் இஸ் அ லாங்குவேஜ். லாங்குவேஜ் இருக்குல்ல, இட்ஸ் நாட் அன் ஆர்ட், இட்ஸ் அ சயின்ஸ். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஃபோனாலஜி அண்ட் மார்ஃபாலஜி, இது ரெண்டுமே சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் இருக்குல்ல, அது சயின்ஸ்குள்ள வராது, இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ லாங்குவேஜ். ஒரு ஃபார்முலா போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாக்கு நீங்கள் எழுதிட்டு வரீங்கன்னா இட்ஸ் அ லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் அவன் பேசுகிறானோ அவன் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருப்பான் மேத்தமெட்டிக்ஸில். ஜஸ்ட் ஹாவ் அ வைட் நாலேஜ் மை டியர் சில்ட்ரன். அது இலக்கியமாக இருந்தாலும் பாட்டாக இருந்தாலும் பொருள் புரிந்து பார். ஒரு இலக்கியத்தை நான் சொல்கிறேன், பொருள் புரிந்து அதை பார்க்கிறாயா? நான் இப்போ தான் இந்த மதுரை புத்தக ஃபேரில் பேசினேன் இந்த விஷயத்தை. எதையுமே ரசனையோடு இரு, பயங்கரமான ரசனையோடு இரு. ஓஷோ சொல்வார், ஒரு மலர் மலர்கிறது, அந்த மலரின் மலர்ச்சியை பார்ப்பதற்கு உனக்கு அபரிமிதமான ஒழுக்கம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லுவார். ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒன்றை ரசித்து விட முடியாது. ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியாது. ஒழுக்கம் என்பது என்ன தெரியுமா? தொடர்ந்து கற்றல். ஒழுகுதுன்னா தொடர்ந்து ஒழுகுதுல, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். தீ ஒழுக்கம் இருக்கு, நல்ல ஒழுக்கம் இருக்கு, ரெண்டும் இருக்கு.
எதை நீ தொடர்ந்து கற்கிறாய்? வாட் இஸ் யுவர் டிசிப்ளினா? சார் சொல்வார் மேத்தமெட்டிக்ஸ், மேடம் சொல்வாங்க கெமிஸ்ட்ரி, சார் சொல்வார் பிசிக்ஸ், நான் சொல்லுவேன் லிட்ரேச்சர். எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ அகாடமிக்கலி இட்ஸ் a word டிசிப்ளின்ங்கிறது. ஸோ நீ எதை தொடர்ந்து கற்கிறாய் நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை உனக்கு முன்னால் சில சவால்களை கொண்டு வந்து போடும். இந்த காலகட்டத்தில் இந்த 17 வயதுல டிசைட் not to lean on anybody's shoulder. Have a faith. Life is so simple, my dear children. Don't make it complicated. But to understand the simplicity is not easy. It's very simple. Life is so simple. But to understand the simplicity, don't make it complicated. ரொம்ப சுலபமானது. இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், ஒரு காலத்தில் நம்மகிட்ட போஸ்ட் பாக்ஸ் இருந்தது, இப்போவும் இருக்குது, யாராவது லெட்டர் போடுறாங்க. ஏன் வந்து கருப்பும் சிவப்புமா ஏன் இருக்கு? எனிபடி? அந்த கலரில் பெயிண்ட் அடித்தா அந்த கலரில் தானேப்பா இருக்கும். சிம்பிள் ஆன்சர்ப்பா. எதுவுமே வந்து ரொம்ப ஆழமெல்லாம் யோசிக்காத, ரொம்ப சுலபமானது எல்லாம். பல இடங்கள் சுலபமானவை. பாருங்க, ஒரு கேலிபர் ஷூ பண்றதுக்கு இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பயன்படும்னு நினைச்சாருப்பா கலாம். ஹீ இஸ் a real engineer. 1/2 கிலோ 1 கிலோ இருக்கிறத 350 கிராம்ல பண்ணார் பாரு. 3.5 கிலோ இருக்கிறத கேலிபர் ஷூ. ஹீ இஸ் an engineer. ஒரு விஷயத்தை நான் இப்போ ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் நான் பாரதி கூட இப்படி பேசுவானான்னு தெரியல. பாரதி பாட்டை நான் அப்படி பேசுவேன். கம்பன் கூட இவ்வளோ ரசிப்பானான்னு தெரியல அவன் பாட்டை. நான் அவளை ரசிப்பேன். என் ரசனை தான் என்னை ஒவ்வொரு கட்டத்திற்கு எடுத்துட்டு போகுது. இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு டிக்கெட் கூட நான் சொந்த காசுல வாங்கினதில்லை. அங்கே பண்ணுற ஷாப்பிங் எல்லாமே யார் காசோ, அதெல்லாம் நான் படித்த படிப்புக்கு அவர்கள் தரும் பரிசு. புத்தியை தீட்டிக்கொள், அனுபவத்தை பெற்றுக்கொள், எங்க போனாலும் கத்துக்கோ, எந்த வாய்ப்பு வந்தாலும் முனைமுகத்தினை நான் பண்றேன் சார், நான் செய்கிறேன் என்று நின்று பார். நான் ஒரு லிட்ரேச்சரை படித்தேன். உங்களில் எத்தனை பேருக்கு கவிதை பிடிக்கும்? பிடிக்குமா? இந்த கை தூக்காத பிள்ளைங்கள் எந்த கேட்டகரி? கவிதை சொன்னா ரசிப்பீங்க இப்போ, ஆனா தெரியாது, அது சொல்ல தெரியாது. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு சார், நம்ம காலத்துலலாம் எவ்வளோ அழகான பாட்டு சார். இப்போ ஒரு பாட்டு வந்தது, நானும் மனப்பாடம் பண்ணலான்னு உட்காந்தேன். ஃபஸ்ட்டு பேரா மனப்பாடம் பண்ணிட்டேன், செகண்ட் பேராவையும் தேர்ட் பேராவையும் மனப்பாடம் பண்ணுறதுல மனசு இல்லை. ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குதுல. ஆனால் அது வேகமான பாட்டில் புரியல சார். ஜோர்தாலேயே உருட்டாத, தொர்த்தா தூக்கிட்டு தொர்த்தாத, கர்த்தா கர்த்துன்னு மிரட்டாத, அப்புறமா நான் படுத்துக்குவேன் ஜொர்த்தால. இதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறமா வரல, மனசு இல்லை சொல்றதுக்கு. பாடல்கள் ஆபாசமாக இருக்கிறது என் குழந்தைகளை. உங்களை வேகப்படுத்தி இசையில மூழ்க வைத்து ஆபாசத்தை மெதுவாக நுழைக்கிறார்கள். நீங்கள் அதை புறக்கணியுங்கள். புத்தியுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆபாசத்தை புறக்கணிக்கிறார்கள். எந்த ஒரு சமூகம் ஆபாசத்தை புறக்கணிக்கிறதோ அந்த சமூகம் கலையிலும் நாகரிகத்திலும் வரலாறு படைப்பதிலும் முன்னிருக்கிறது. ஒரு வார்த்தையை பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு இன்ஜினியரிங் தான் நடத்துவாங்க, ஒரு மெஷினை பற்றி தான் நடத்துவாங்க. நீ ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக்கலாக அதுக்குள்ளே போயிட. ஒரு மேத்ஸ் போடுறாங்க, ஒரு சயின்ஸ் ஒன்று, ஒரு ஃபார்முலா போடுறாங்க, அது அப்படி போயிட உள்ள. நீ உள்ளே போய் பாரு. எனக்கு பல நேரங்களில் நான் ஜெயிப்பதற்கு காரணம், நான் எதை வாசிக்கிறேனோ அதற்குள் பயணப்படுகிறேன். ஐ ஜஸ்ட் ட்ராவல். லிங்குசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இருக்கார். அவர் வந்து ஒரு சினிமா டைரக்டர், ரன் படம்லாம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய மறைவு நாளில், நினைவு நாளில் ஒரு காம்படிஷன் நடத்துறாரு குழந்தைகளை. நான் வந்து லிட்ரேச்சரை ரொம்ப ரொம்ப ருசியாக படிக்கிறவன். நான்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு செகண்ட் இயரில் தமிழ் மன்றத்துக்கு கூப்பிடுங்க, வெறும் தமிழ் மட்டும் பேச வருகிறேன், வெறும் பாடல்கள் மட்டும் பேசுகிறேன் உங்ககிட்ட, உங்கள் நாட்களை இனிப்பாக்குகிறேன். அந்த ப்ரோக்ராம்க்கு நான் வந்து போயிருந்தேன். அது என்னன்னா 8000 கவிதைகள் ஹைக்கூ, அதில் 350 தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதில் 50 தேர்ந்தெடுத்து புக்கு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கவிதைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 lakh
ஜஸ்ட் சின்ன ஹைக்கூ கவிதைப்பா, குட்டி கவிதை. கனிமொழி எம்பி அவர்கள் தான் அதற்கு சீஃப் கெஸ்ட். எஸ் ராமகிருஷ்ணன் தலைமை. எல்லா கவிஞர் விவேகா முதற்கொண்டு, நெல்லை ஜெயந்தா முதற்கொண்டு எல்லா கவிதைகளும் உட்காந்துருக்காங்க. சக்தி பாலாஜி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நான் ஆடியன்ஸாக போய் உட்காந்தேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பேசும்போது என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போகுது. என்னை விட நீங்கள் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? யூ ஆர் இன் த ரிசீவிங் எண்ட். உங்களுக்கு கெயின் அதிகம், என்னை விட உங்களுக்கு கெயின் அதிகம். என்னுடைய கெயின் ரொம்ப குறைவு. நான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே போய் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக உட்காந்து கேட்டேன்ப்பா. என் வாழ்க்கையில் என் மனம் அடுத்த கட்டத்திற்கு அமைதியாகி தூய்மையானது. ஏனென்றால் எந்த மனம் அமைதியாகிறது அந்த மனம் தான் தூய்மையானது. கவிதைகள் மனதை அமைதிப்படுத்தும். 8000 கவிதைகளில் 350, 350, 50லேருந்து 3. 8000 கவிதை படிச்சிருந்தா தான் அந்த 3 கவிதைகளுக்கு நீ போக முடியும். உன்னால் 8000 கவிதை படிக்க முடியாது. அந்த 3 கவிதை வேணுமா? குட்டி குட்டி கவிதை தான். 1,00,000 ரூபா பரிசு. எப்படி தான் என்னதான் எழுதிட்டான் புரிஞ்சுக்குவீங்களா? கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் அனுபவிக்க முடியும். வாடியது கொக்கு, ஜோடி மீன்கள். புரியாதவர்கள் கைத்தட்ட முடியாது. தனித்தனியா போயிருந்தா கொத்தி தின்னிருப்பேன். ஜோடி ஜோடியா போகுது, எப்படி சாப்பிட்றதுன்னு வாடி நிற்கதான் கொக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ், தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்று கொண்டது நதி. இங்க அடிச்சுதுங்க, ஹிட் அடிச்சுதுங்க. இன்னொரு கவிதை பார். 3ஆம் பரிசு, சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். மென்மையாது மனசு. நான் இதுக்கெல்லாம் பரிசு கொடுத்துருக்க மாட்டேன், அந்த டீம் கொடுத்துச்சு. அக்கா கனிமொழி அவர்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதை. அவங்க சொன்னாங்க இந்த கவிதை தான் என்னை பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவங்க, நான் ஆடியன்ஸில் அந்த கண்ணை பார்க்குறேன், அந்த கவிதை கேட்டோன்னே எனக்கும் கலங்கிருச்சு. பெண்கள் இல்லையா போராட்ட களத்தில் நிற்பவர்கள் இல்லையா? என்ன கவிதை பாரு. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ராத்திரியில் பார்த்துருக்கியா மொட்டை மரத்தை? பௌர்ணமி நிலவுல பார். கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். கொஞ்சம் மனசுக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்காது கவிதை. நெருக்கமாக அது ஷார்ப்பாகும். இந்த உலகத்தில் லிட்ரேச்சர் தெரிஞ்சவங்க ஒருவேளை டாக்டர்ஸ் ஆவோ, லிட்ரேச்சர் தெரிஞ்சவங்க இன்ஜினியர் ஆவோ, லிட்ரேச்சர் தெரிஞ்சவங்க அரசியலில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய மாற்றம் அந்த துறையில் நிகழும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் லிட்ரேச்சருங்க. எனக்கு பிடித்த கவிதை நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இதுக்கு தான் கொடுத்துருப்பேன். இதை நான் நிறைய அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். என்ன ஒரு படிமம்ல. இன்னொரு கவிதை என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கவிதை. ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறதோ ஆலமரம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். இதில் விட நம்ம எல்லாரையும் இதோ இப்போ உத்தரத்துக்கு போய் இப்படி கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு கவிதையை சொல்றேன். ரொம்ப ஆழமா யோசிக்க. நீ உன் வகுப்புக்குள்ள போன உடனே அப்படி நினை. பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. அப்பா, பெருங்கடல் உன் மீன் குஞ்சு தான், நீ சின்ன துடுப்பு தான், அசைச்சு காட்டுங்கிற நான். அசையும் பெருங்கடல் அசையும். சின்ன துடுப்புன்னு சும்மா இருக்காத. வாழ்க்கையில் என் குழந்தைகளே, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது யூ ரிசீவ் யுவர் பிரைஸ். நெவர் கோ ஹோம் வித் டிஃபீட். யூ ரிசீவ் யுவர் பிரைஸ். பிரைஸ் ரிசீவ் பண்ணிட்டு போ. நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் இந்த 532 எப்படி வாங்கினன்ற ரகசியத்தை சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப கஷ்டம்ப்பா ப்ரைஸ் வாங்குறது. ஜட்ஜஸ்லாம் தெரியாமல் இருக்கும்போது ரொம்ப சிரமம். 40 பேர் இருப்பாங்க காம்படிஷனில். நான் உள்ள நுழைவேன். உள்ள நுழையிற வேகத்திலே 10 பேரை அவுட் பண்ணுவேன். நான் அப்படி நுழைவேன்.
வயக்காட்டில் யானை புகுந்த மாதிரி போவோம் உள்ள. கான்ஃபிடென்ட், என் கான்ஃபிடென்ட்டை பார்த்து 10 பேர் விழுவான். லாட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன் லிபிக்கு ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே போய் கால் மேலே கால் போட்டு உட்காரம் பாரு, 5 பேரை விழுத்துவேன். மீதி இருக்கிறது எவ்வளோ? 25. என் பேரை சொன்ன உடனே அங்கிருந்து நடந்து இப்படி ஏறுவன்ல, 15 பேர் அடிப்பேங்க நான் அந்த நடையிலேயே. வந்து இப்படி நிற்பேன். தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம் ஆரம்பிச்சேன்னா 5 அவுட்டு. காம்படிஷனே 5 பேருக்கும் எனக்கும் தான். 3த்துல ஏதாவது ப்ரைஸ் வாங்கிடுவேன். அப்படி வாங்கினது தான் அந்த 532. நமக்குன்னு இருக்குது இல்லையா? இந்த தன்மானத்துடன் சுய வேகத்துடனும் ஒரு அறத்துடனும் நீ பயிற்சி செய்தால், நீ பழகினால் உன்னை சாதாரண விஷயங்கள் தீண்டாது. நான் ஒரு விஷயம் சொல்ல, சந்தனம் இருக்குல்ல பிள்ளைகளா, சந்தனம். இப்போ இங்கே வரும்போதும் பிள்ளைகள் சந்தனம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் சந்தனம் உயர்ந்தது தெரியுமா? ஒரு ரகசியம் இருக்கு குழந்தைகளே. சந்தனம் பெண் குழந்தைகள் ஜாக்கிரதை. சந்தனம் உயர்வாக இருப்பதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. எந்த இடத்தில் நன்மை இருக்கிறதோ, எந்த இடத்தில் வசீகரம் இருக்கிறதோ, எந்த விஷயம் டாப்ல இருக்குதோ, முதலில் தீமைகள் தான் அதன் பக்கத்தில் வரும், நன்மைகள் வராது. நீ இளமையுடன் இருக்கிறாயா? தி பெஸ்ட் பிரைஸ் கிஃப்ட் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் யூத்ஃபுல்னஸ். யூத்ஃபுல்னஸ் இருக்கும்போது நன்மைகள் வந்து சேராது, கெட்டது தான் வரும், வசீகரிக்கும். என்ன செய்யணும்னா, கபீர் சொல்கிறான், சந்தனம் உயர்ந்தது, அது விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படுகிறது. ஆனாலும் சந்தனம் உயர்ந்தது. ஏனென்றால் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அது பாதிக்கப்படுவதில்லை. பாதிக்கப்படக்கூடாது. தீமைகள் வரும், தீமைகள் வந்தாலும் தீமைகளால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்கின்ற உறுதி இருக்கின்ற பொழுது அந்த சந்தனம் இறைவனின் காலடிக்கும் பக்தனின் நெற்றிக்கும் போகும். இந்த நம்பிக்கையோடு நாம இருக்கணும். அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ண, நான் ஒரு அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். வேல்யூஸ் குழந்தைகளை. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வேல்யூஸ். நீ 1000 இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க இருக்கிறியா இங்க? இன்ஜினியரிங் காலேஜில் இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. என்ன பண்ண போற ஃபர்ஸ்ட் மார்க்? எனக்கு ஒன்றும் ஆகாது அந்த பசங்களை பார்த்து. எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க சொல்லும், சார் ஒன்றுமே படிக்கல, ஒன்றுமே படிக்காத மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்க. நான்லாம் நினச்சிருக்கேன், ஒன்றுமே படிக்காமலே இது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது, நம்ம உண்மையிலேயே ஒன்றும் படிக்கலையே, நம்ம பட்டோலி வீசி பறக்க போகிறோம்லாம் நம்பி ஃபெயில் ஆகிருக்கிறேன் நான். எனக்கு ஃபேன்ஸ் அதிகம் குழந்தைகளை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் குறைவு தான். அவ்வளோ அடாவடித்தான். காலேஜ் சேர்மன் நான். எலெக்ஷன் அன்றைக்கே, நாமினேஷன் அன்றைக்கே டிக்ளரேஷன், யாருமே என்னை எதிர்த்து நிற்கவே இல்லை. இதெல்லாம் சத்தியம், டிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என் வெற்றியில் யாரையும் நான் தோற்கடித்ததில்லை. ஆனால் நான் எழுந்திருச்சுன்னா 9 பேர் டெவில்ஸ், நாங்கள் மொத்தம் 10 டெவில் கிளாஸில். நான் எழுந்திருச்சுனாலும் சிரிப்பாங்க எல்லாரும். என்னை அவ்வளோ பாதுகாப்பாக, எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். எனக்கு 9 ஃபெயிலு, நான் மட்டும்தான் பாஸு. என்ன சொல்லுது தெரியுமா இந்த தகவல்? முடிஞ்சால் ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ, யாருக்கும் ஃபேனாக இருக்காத. ஃபேனாக இருந்தால் தோற்று போயிருவேன். யாருக்கும் ஃபேனாக இருக்காத, பாரு, புரிஞ்சுக்கோ. ஐயோ எவ்வளோ அழகா, என்ன இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. குறைவா சாப்பிடு, காலைல எழுந்திரிச்சு ஓடு, உடம்பையும் மைண்டையும் நல்லா வச்சுட்டு நீயும் அழகாக தான் இருப்ப. சில விஷயங்கள் இருக்கு. ஒருத்தன் உயரமாக இருக்கான், 7.5 அடி. நீ எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் போய் பாரு, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாம் 7 அடி 7.25 அடி இருப்பானுங்க, இப்படி இருப்பானுங்க. அங்கே ஒரு 4 அடி ஒருத்தன் நேஷனல் பிளேயர். அவங்ககிட்ட கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் இதில் சஸ்டெயின் பண்ணுறீங்கன்னு. அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அவர்களால் 4 அடிக்கு கீழே குனிய முடியாது, என்னால் குனிய முடியும், நான் பந்தை அவர்களுக்கு கொண்டு போய் தருவேன். எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இருந்தாலும் ஜஸ்ட் மேக் இட் மார்க்கெட்டிங். எது இருந்தாலும் அதை மார்க்கெட் பண்ணு. சின்ன விஷயமா இருந்தாலும் மார்க்கெட் பண்ணு. நீ அழகா பாடுவியா? கடைசி வரைக்கும் விடாத. அழகா பேசுவியா? விடாத. நல்ல ஜோக் அடிப்பியா? ஸ்கிரிப்ட் எழுது. எது தெரிகிறதோ அந்த தெரிகின்ற விஷயத்தை பலப்படுத்து. ஒரு விஷயம் உனக்கு இறைவன், நான் ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை. இந்த உலகில் இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை. எவ்ரிபடி இஸ் டேலண்டட், எவ்ரிபடி இஸ் டேலண்ட், எவ்ரிபடி இஸ் யூனிக். என்ன மாதிரி ஆகணும்னு முயற்சிக்காத. நான் தான் என்ன மாதிரி இருக்கிறேன், நீ உன்ன மாதிரி ஆவேன், உன்ன மாதிரி வாயன். யூ ஆர் யூனிக்.
இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, முன்னால் நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை பிள்ளைகளா, சத்தியத்தை சொல்கிறேன். இவங்க எல்லாருமே தான் வாங்கி கொண்டு வருகின்ற, இறைவனிடமிருந்து வாங்கி கொண்டு வருகின்ற ஆயுள் காலத்தை முழுமையாக வாழறதில்லை, நான் உட்பட. ஏன் தெரியுமா? சக்தி நிலையை எங்கள் குடும்பத்திற்காக மட்டுமல்லாமல் மனித உயிர்களாகிய உங்களுக்கு நாங்கள் செலவழித்து போகிறோம். இது சத்தியம். இது எந்த டீச்சரை பார்த்தாலும், மேடம் சார் இப்படி செய், ஹாய்னு செல்லாத, ஹாய் கைஸ், ஹாய் மேம், வணக்கம் மேடம் சொல்லி பாரு. இன்னைக்கு சொல்றேன், வணக்கம் தான் ட்ரெண்டு, தமிழ் தான் ட்ரெண்டு. லிட்ரேச்சர் தெரிஞ்சவன் எவனோ அவன் தான் ட்ரெண்ட். இன்னைக்கு லிட்ரேச்சர் படி, தெரிஞ்சுக்கோ, நீ தான் ட்ரெண்டு. நீ ஒரு சூப்பர் இன்ஜினியர்னு வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதனா நீ இருக்கிறன்னு வச்சுக்கோ, வந்து நின்று 2 பாரதியார் பாட்டு சொல்லிடம் பார்ப்போம், உலகம் சுத்தி உன் காலடியில் அப்படி வந்து விழுந்துரும். இது பெரும் ரகசியம் நான் சொல்லுவது. ஒரு மெதுவான மிருதுவான ஒரு மனதோடு மனித மனங்களை தொடர்பு கொள்ளுகின்ற லாங்குவேஜோட, மனித மனங்களை தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு சூதிங்கான ஒரு விஷயத்தோட எப்பவுமே தொடர்போடு. பல நேரங்களில் நாம் இந்த தொடர்போடு இருப்பதில்லை. நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான, நான் இந்த சிவாஜி கணேசன் SRM இன்ஸ்டியூட் இருக்கு, சினிமா படிக்கிற பசங்க, பாரதியார் படம் எடுத்த ஞானராஜசேகரன் சார் வந்து அங்க டீன். அப்போ என்னை கூப்பிட்டு, நீங்க இந்த குழந்தைகளுக்கு காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் சிலபஸ் டிசைன் பண்ணி கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னார். இன்றிலிருந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு 3 ஆண்டுகள் அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுத்தேன். அப்போ நாங்கள் 2 பேரும் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் சிலபஸை. என் கண்ணுக்கு ஒரு புக்கு பட்டுச்சு, சார் அதை ஏற்றுக்கிட்டார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற, ஐ டோன்ட் நோ, இங்கே நான் நம்புகிறேன் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஸ்டிக்கலான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா? ஆர்ட் மைண்ட் இல்லாமல் எல்லாம் இன்ஜினியரிங் பண்ண முடியாதுங்க. நான் எப்போவுமே பார்த்து வியக்கிற ஒரு ப்ரொஃபஷன் என்ன தெரியுமா? MBBS. டாக்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஆனால் டீச்சராக இருக்கிறது அதை விட நல்ல விஷயம் மேடம். எப்படின்னு சொல்கிறேன், நீ கைத்தட்டிராத, எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அவன் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக வந்துட்டான், மினிஸ்டராக வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லலாம்ல இவன் என் ஸ்டூடெண்ட்டுன்னு, டாக்டர் சொல்ல முடியுமா? இது என் பேஷண்ட்டு, என்கிட்ட தான் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாரு, என்கிட்ட தான் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு, அவரது எனக்கு ஹார்ட் பேஷண்ட் என்கிட்ட தான் வர்றாரு. டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன், கிரேட் ப்ரொஃபஷன். நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் மேடம், ஐ எம் நாட் அ இன்ஜினியரிங் டீச்சர், பட் ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அ மதர். ஒரு விஷயத்த சொல்கிறேன், தயவு செஞ்சு இங்கே எல்லா டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் வகுப்பில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் அறிவை தந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் அறிவை பெறுவதற்காக அவர்கள் வரவில்லை, அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஜஸ்ட் மேக் தம் ரியலைஸ் த டே இதாண்டா நீ, டே வாடா நீ வாடா ராஜா அப்படின்னு சொல்லுங்க அவன்கிட்ட. அவனை முழுமையாக உருவாக்கி விடுங்கள். அவன் எதற்காக வந்திருக்கிறான், உங்களை தேடி வந்திருக்கிறான், உங்க கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கிறான். ஜஸ்ட் உங்ககிட்ட நான் சொல்றேன் குழந்தைகளே, ரோஜா அத்தர்னு ஒரு கதை எனக்கு வந்து சேர்ந்தது. நான் அதை அங்கீகாரம் எப்படி யூத் எப்படி மனசுல இருக்கணுங்கிறத சொல்றேன். எதை நோக்கிய பயணம் தெரியுமா? நான் ஏன் இங்க பேச வந்திருக்கேன்? இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே நைட்ல டிராவலே பண்ண முடியாத படிக்கு புயல், அந்த புயல்ல வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் எதுக்காக? எனக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. நான் இதை சொல்லிட்டு போறேன், எனக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. இன்னிலிருந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உன்னை நான் எங்கேயாவது பார்ப்பேன். ஆனால் நான் இங்கே பார்க்க மாட்டேன். ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மன், இட்டாலி, அமெரிக்கா, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய அரசு அலுவலகத்தில் பார்ப்பேன். அப்போது நீ சொல்லுவ, PSNAக்கு பேச வந்தீங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராமில். நான் இருந்தேன், நான் இப்போ இங்கே COவாக இருக்கிறேன், நான் இங்கே தான் வந்து ஹெட் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த இன்ஸ்டியூஷன் நான் ஹெட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்போ ஃப்ளைட் மேடம்? என் ஃபேமிலி இங்கே தான் இருக்கு, இன்றைக்கி நீங்கள் டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும். உங்களுக்கு எத்தனை மணிக்கு மேடம் ஃப்ளைட்? நான் ட்ரைவ் பண்ணுறேன், என் காரில் உட்காருங்க, நான் ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டேன். கேட்டுற மாட்டியா?
அதுக்கு தான் வர்றதே, அதான் அஜெண்டாவே. இந்த நிலைக்கு நீ உயரணும்னா ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன், எப்படி பேஷனோட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போறேன். ஹேவ் பேஷன். இந்த பேஷன்ங்கிற சொல் இருக்குல்ல, அது எல்லா போலித்தனங்களையும் உதிர்க்கும், எல்லா போலித்தனங்களையும் உதிர்க்கும். நான் ஓடி வந்ததுக்கு காரணம் பேஷன் தான், ரெம்யூனரேஷன் இல்லை சார். என் பெற்ற தாயானை பேஷன்ல தான் படிக்கிறேன், பேஷன் தான் போறேன். நான் என்னுடைய ஷெட்யூல் சொன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ மயங்கி விழுந்துருவேன். அந்த அளவுக்கு என்னுடைய ஷெட்யூல் இருக்கு. ஐ எம் ஆல்வேஸ் ஆன் மை வீல்ஸ். எதுக்கு? டியூ டு பேஷன். அந்த பேஷன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சொல்றோம்ல, சுயமரியாதையா இருங்க அப்படின்னா என்ன? நல்ல சாப்பாடு சாப்பிடு அப்படின்னா என்ன? நல்ல பிள்ளையா இருங்க அப்படின்னா என்ன? அது சொல்றதே இல்லையே எவனும். நல்லா இருக்கணும், நல்ல ஒழுக்கம் அப்படின்னா என்ன? சொல்லிட்டு போ. சுய விழிப்புணர்வோடு இரு. எந்த தவறு செய்கிறாயா, எந்த நன்மை செய்கிறாயா, உன்கிட்ட முதல்ல சொல்லு. நீ முதல்ல நம்பு, தெரிஞ்சுக்கிட்டு செய், ப்ரோஆக்டிவா இரு. அதுக்கு பேர் தான் நல்லது. நல்லவனா இருக்கிறது தான். இங்க வா அப்படின்னு போனா யூ ஆர் நாட் ப்ரோஆக்டிவ். நீ நல்லவன் இல்லை. எதுக்கு? என்ன வரேன், ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்றியா? நீ நல்லவன். ஹோல்ட் யுவர் செல்ஃப். ஹேவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது என்னன்றது சொல்றேன் நான். நிறைய குழந்தைகள் இன்னைக்கு வாய்ப்புகளுக்காக, வாய்ப்புகளே போனாலும் பரவாயில்ல, சுயநலத்துக்காக, சோம்பேறித்தனத்துக்காக பெரிய பெரிய விஷயங்களை விடுறீங்க. நெவர் 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 கிவ் அப் மை டியர் சில்ட்ரன். லைஃப் உனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது டோன்ட் கிவ் அப். நான் அந்த ரோஜா அத்தர் சொல்றேன், 2 நிமிஷம் தான் என் பேச்சு முடியும். ஒரு அத்தர் வியாபாரி. அத்தர், அத்தர்னா என்னப்பா? வாசனை. அதுக்கு என்னது வாசனை? வெரி குட். அதுலயே உனக்கு அந்த ஆன்சர் இருக்கு. இட் இஸ் வாசனை திரவியம் தானே. அது ஏன் திரவியம்? திரவியம்னா என்ன உனக்கு தெரியுமா? ஒரு சின்ன பாட்டில், நீ நல்ல ஹை குவாலிட்டி சென்ட் இருக்குல்ல, மினிமம் 30,000 rupees. சின்ன பாட்டில், குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. அது என்னது? அது என்ன திரவியம்? அது ஒரு கோல்டு மாதிரி, அது ஒரு டைமண்ட் மாதிரி, அது ஒரு திரவியம். அது ஒரு நிலம் மாதிரி, அது ஒரு திரவியம். பூல இருந்து பிழிஞ்சு எடுக்கிறது. அவன் ஒரு பாக்தாத்ல வாழற அந்த பூக்களை பிழிந்து திரவியம் எடுக்கிற ஒரு மாபெரும் கலைஞன். அந்த கலைஞன் பரம்பரை பரம்பரையா கேள்விப்படுறது என்னன்னா, இதை இந்த விஷயத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள். அவனுடைய பரம்பரையில் சொல்லப்படுது, அங்க இந்தியாவில் ஹைதராபாத்ல கோல்கொண்டான்ற ஒரு இடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற நிசாம், அவன் தான் தேர்ந்த ரசிகன் அப்படின்னு அவனுக்கு சொல்லப்படுது. அவன் புறப்பட்டுறான் அங்கிருந்து கப்பல்ல, பேக்கெட்ல 3. ஐ டோன்ட் நோ மை டியர் சில்ட்ரன், இது உன்னுடைய வாழ்க்கையில எங்க பயன்படும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை நான் ஆசீர்வாதத்தோடு சொல்கிறேன், எப்பொழுதேனும் பயன்படலாம். நான் அப்படி நிறைய விஷயங்களை சாதிச்சுதான் இன்னைக்கு முன்னால நிக்கிறேன். மனசால சொல்றேன் இந்த விஷயத்தை. அவன் என்ன பண்றான்? பேக்கெட்ல 3 அத்தர் எடுக்கிறான். 1 சந்தனம், 1 மல்லி, 1 ரோஜா. நேரா எடுத்துட்டு வரான். இறங்கி ஒரு குதிரை வாங்குறான். குதிரையில வரான். குதிரையில நேரா வந்து இறங்குறான். அவனுக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் புரிபடல. அவன் சொல்றாங்க, நிசாமை சந்திக்கணும்னா திவானை சந்திக்கணும். அவன் திவான் கிட்ட வரான். திவான் ரசனை கெட்டவன். அவன்கிட்ட வந்து அந்த வெல்வெட் அப்படி வைக்கிறான். அந்த வெல்வெட் பாக்ஸ் திறந்து சந்தனத்தை எடுத்து வைக்கிறான். அந்த சந்தனம் என்னது இது அப்படிங்கிறான் அவன். அத்தர். என்னது அத்தரா? ஏய் எடுத்துட்டு உள்ள போடா, என்ன வேணும் உனக்கு இந்த அத்தரை வச்சுக்கிட்டு? நிசாம் அதெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படின்னு துரத்தி விட்டுறான். இப்போ 3த்துல 1 காலி, 2 தான் இருக்கு. அந்த தேர்ந்த ரசிகனிடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவன் நேரா புறப்பட்டு போறான். இன்னொரு ஒரு மேனேஜர் கிடைக்கிறாரு. அந்த மேனேஜர் நல்ல அழகா அவன்கிட்ட அந்த மல்லியை பிடுங்கிக்கிறாரு. அவன் கையில இருக்கிறது என்ன? ரோஜா. இந்த ரோஜா அத்தர் அவன் சொல்றான் வரும்போது, இந்த இவ்வளோ அவுன்ஸ் எடுக்கணும்னா நான் 1,00,000 பூக்களை பிழிந்தாக வேண்டும். 1,00,000 பூக்களை பிழிந்தால் தான் இது கிடைக்கும். ஒரு அத்தர் பண்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும் எனக்கு. இது ரொம்ப எசன்ஸ், இது ரொம்ப டென்ஸான எசன்ஸ். இதை நான் ராஜாவுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்னை வந்து எப்படியாவது ராஜா கிட்ட கொண்டு போங்களேன்.
எப்படியோ ஏமாத்தி என்ன பண்றான், வியாழக்கிழமை காலையில ராஜா வெளியில வருவார்னு தெரியுது குழந்தைகளை. அவன் எப்படியோ கும்பலா போய் அந்த ராஜாவை சந்திக்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் நின்னுறான். கதை முடியுது அரை பக்கத்துல. ஆஹா, சாகித்ய அகாடமி சும்மா கிடைக்கல, நீ அதை வாசிக்கணும். ஸ்லோ மோஷன்ல போகும் கதை. கடைசி அரை பக்கம் போறான், நிக்கிறான். உள்ள இருந்து பேரிகை சத்தம் கேட்குது. ராஜா வர ஆரம்பிச்சிட்டான், நிசாம் வர ஆரம்பிச்சிட்டான். இவன் பரபரப்பாகிறான். பெட்டியிலிருந்து தன்னுடைய பேழையிலிருந்து அந்த ரோஜா அத்தரை எடுத்து கையில வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் வச்சுக்கிற அந்த தோரணை ஏதோ ஆபத்தான ஆயுதம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காவலாளிக்குப்படுது. அந்த காவலாளி என்ன பண்றான், ஓடி வந்து நிசாம் வரக்கூடிய நேரத்தில் அவனை பிடிச்சிடறான். இந்த இந்த கலைஞனை பிடிச்சிடறான். கலைஞனை பிடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இதோ இப்படி கடந்துருவான் அவன். அவ்வளவுதான், இனிமேல் அவனை சந்திக்க முடியாது. கையில இருக்கு ரோஜா அத்தர். அவனை பிடிச்சிருவான் குழந்தைகளை. அவன் என்ன தெரியுமா பண்ணா, இந்த கையை பிடிச்ச கையை இப்படி வெட்டி ஒரு சுத்தி இப்படி பார்த்தா அந்த குதிரை கடந்து போயிருக்கும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், எடுத்து அங்கே ஒரு கோல்கொண்டா பாறை இருக்கும், அது ஓங்கி ஒரே அடி, அத்தர் அடிச்சு தெரிக்கும். தெரிச்ச உடனே முன்னால போச்சு இல்லை குதிரை நின்றுடுங்க. குதிரை அப்படியே அந்த அந்த வாசனைக்கு. அந்த மக்கள் எல்லாம் அரைக்கண்ணில் இருக்கும்பொழுது மேலே உட்கார்ந்து இருந்த நிசாம் அப்படி அரைக்கண்ணில் அப்படி தூக்கி இப்படி பார்ப்பான். அவன் ரசிக்கிறத பார்த்துருவான். இவன் வந்த வேலை முடிஞ்சுதுடா போங்கடா சொல்லிட்டு நேராக குதிரை ஏறி புறப்பட்டு போயிடுவான். பலருக்கு பரிசு என்னன்னு தெரியல, அங்கீகாரம் தான் பரிசு. இவங்க கொடுப்பாங்க பல நேரங்களில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ். நோ, யுவர் ஃபுல்லஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் யுவர் ரியல் ப்ரைஸ். எக்ஸ்பிரஸ் மை டியர் சில்ட்ரன். Don't try to impress anybody. Never try to impress anybody. It's the only possibility. Express yourself 100%. In the teachers la, I know they cannot teach you anything. You can do the only possibility thing is, least possibility thing is, you can inspire them. Just inspire them. My dear children, please inspire to aspire. வெளிப்படுவதற்காக இன்ஸ்பயர் ஆகுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய தர வேண்டும். நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராஜாளி, நீங்களும் பறந்து வாருங்கள். அந்த இடத்தில் நானும் நீங்களும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நிகழட்டும். நாம் வெற்றிகளை பரிசாக்கிக் கொள்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மலர்களை நாம் அள்ளிக்கொண்டு செல்லலாம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். ஏன் தெரியுமா, என்கிட்ட ஒரு பென்சில் தான் இருந்ததுங்க, இன்னைக்கு என்கிட்ட கிரீன் பென் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், இன்னொரு 5-10 வருஷத்துக்குள்ள அந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய அதிகாரம் கூடும். நான் அதற்கான களமாடி கொண்டிருக்கிறேன். சரி, நான் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு போறேன். ஒரு பென் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு. அந்த கிரீன் பென் ஒருத்தரை தேடுது, அந்த ஃபைல் ஒருத்தரை தேடுது. இந்த ஃபைல் ஒரு ஆள் கிட்ட போயிடுச்சுன்னா இந்த கிரீன் பென் ஒரு ஆள் கிட்ட போயிடும். அந்த கிரீன் பென்ல அந்த ஃபைலில் கையெழுத்து போடணும். வா, 10 வருஷத்துக்கு அப்புறமா நீ கதவு தட்டி கேபின்லேருந்து ஃபைல் காட்டி என்கிட்ட கையெழுத்து வாங்க போறியா, இல்லை நான் உன்னுடைய கேபினை தட்டி உள்ளே வந்து சார் சைன் சார்னு நிற்க போகிறேன்னா? நான் டீச்சர் இல்லையா, அம்மா இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்கிட்ட ஃபைலும் உன்கிட்ட பேனாவும் இருக்கட்டும். வா, களமாடலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம், வெல்லலாம். ஆரோக்கியமாக இரு, அறிவோடு இரு, நம்பிக்கையோடு இரு, உழைப்புடன் இரு. பிறந்தோம் என்பது ஒரு முறைதான் நிகழ்கிறது. இறப்பு என்பதற்குள் இடைப்பட்ட இடைவெளியான வாழ்க்கையில் வரலாறை படைத்து விட்டு போ. உனக்கான தேடி வரும். கவனம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.